ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கள் வீட்டு சமையல் இன்றைக்கி என்ன சமையல்னா பருப்பு துவையல் செய்ய போகிறேங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை மிளகா ஒரு 4 பட்டை மிளகாவை நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு அடுத்து கடலப்பருப்பு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் போட்டு நம்ம வறுத்துக்கிறோம். நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். பட்டை மிளகா நல்லா உரிஞ்சிட்டு இது தனியாக எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம நல்லா செவக்க வறுக்கணும். கடலப்பருப்பு நல்லா செவந்து வந்துட்டுங்க. இப்போ வந்து இதில் நம்ம தேங்காய் போட்டு சேர்த்து போட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ புளி சேர்த்துக்கிறோம். புளியும் 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டு இப்போ நான் போய் வாங்கிட்டு வந்து போடணும், அதனால் இதோட சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து இந்த மிளகாவோட புளி, பூண்டு, உப்பு, கடலப்பருப்பு, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு காமிப்போம். பருப்பு துவையல் ரெடி ஆகிட்டுங்க. இந்த பாருங்கள், இது மாதிரி நல்லா குறப்பாக நாம் அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து நல்லா புளி சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.